நமசிவாய வாழ்க. இன்று நாம் ஒரு ஆராய்ச்சி ஜாதகத்தை பற்றி பார்க்கலாம். ஒரு ஆண் நண்பர், அதாவது வயது பார்த்தீங்கன்னா 18 வயசு நபர். அவங்க அம்மா எடுத்து ஜாதகத்தை கொடுக்குறாங்க. பையனுக்கு ஏற்பட்ட நிலை என்ன என்பதை பற்றி. கல்வி இவருக்கு தடைப்பட்டு இருக்கிறது. தடைப்பட்ட கல்வி நிறைவேற்ற, அதாவது தடை சிறிது காலம், திரும்பி கல்லூரி சென்று விட்டார். இது ஏன் சென்றார், எப்படி சென்றார், இதற்கு என்ன விளக்கம், ஏன் தடை ஏற்பட்டது, தடை நிவர்த்தி எவ்வாறு என்பதை பற்றி பார்க்கலாம். இவருக்கு வயது 12 வயசு. பார்த்தீங்கன்னா 20/12/2005 பிறந்திருக்காங்க. இது ஒரு ஆண் ஜாதகம். கிழமை செவ்வாய்க்கிழமை. பிறந்த நேரம் 7:52 காலையில். இவர் திருப்பூர்ல பிறந்திருக்காரு. இவருடைய நட்சத்திரமா வரக்கூடியது ஆயிலி நட்சத்திரம் 3ஆம் பாதம். ராசி கடகராசி, லக்னம் தனுஷ் லக்னம். இதன் அடிப்படையில் இவருக்கு பிறக்கும் பொழுது புதன் திசை 7 வருஷம் 6 மாசம் 2 நாள் இருப்பு இருந்தது. இப்போ புதன் திசை 7 வருஷம் முடிஞ்சோன்னா அடுத்த சுக்கிர திசை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சுக்கிர திசையில சுக்கிர புத்தியில தான் இது தடை ஏற்பட்டிருக்கிறது. பையன் பள்ளி பருப்பை முடிச்சுட்டு கல்லூரி போயிருக்கிறார். கல்லூரியில் கேட்ட குரூப் கிடைக்கல. அதுக்கு ஒரு குரூப் கிடைச்சிருச்சு, அதை சேர்ந்துட்டாரு. அந்த சேர்ந்ததில் அந்த குரூப்பினுடைய அடிப்படையில் அவருக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லி வேணாங்கிற மாதிரி நின்னாரு. திருப்பி அதே குரூப்பில் நான் ஜாயின் பண்ணி படிக்கிறேன் அப்படிங்கிறத போயிருக்கிறார். இது எவ்வாறு ஏற்பட்டது, இது ஏன் மனமாற்றம் ஏற்பட்டது, ஏன் திருப்பி அங்கே அதே குரூப்பை ஏன் தேர்ந்தெடுத்தார் என்பதையெல்லாம் பற்றி பார்க்கலாம். இப்போ இவருக்கு பார்த்தீங்கன்னா தனுசு லக்னம். இவருக்கு தனுசு லக்னம். தனுசுல பார்த்தீங்கன்னா சூரியன் இருக்கு, அதாவது 9ஆம் அதிபதி லக்னத்துல இருக்கு. 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மகர வீட்டில் சுக்கிரன் இருக்கு. மகர வீட்டில் சுக்கிரன், அதாவது 6ஆம் அதிபதியாக வரக்கூடிய 6க்கும் 9க்கும் உரியவன் சுக்கிரன். அவர் 2ஆம் இடத்துல இருக்கிறார். இவர் யாரு, ருணஸ்தானாதிபதியாகவும் வர்றாரு. இங்க லாபாதிபதியும் கூட. இந்த லக்னத்துக்கு அவர் மாரகாதிபதியும் கூட. அதை நம்ம கணக்கில் வச்சுக்கணும். 3ஆம் இடத்துல எந்த விதமான கிரகம் இல்லை. 4ஆம் இடத்துல தான் ராகு இருக்கு. ராகு பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் வாங்கியிருக்கு. சுக்கிரன் பார்த்தீங்கன்னா உத்திராடம் 4ஆம் பாதம் வாங்கியிருக்கு. 4ஆம் பாதத்துடைய சாரத்தை பெற்றிருக்காங்க. 5ஆம் இடத்துல செவ்வாய் இடம் பெற்றிருக்கிறது. செவ்வாயானவன் பரணி நட்சத்திரத்துடைய 1ஆம் பாதத்தில் நிலை பெற்றிருக்கிறது. 6ஆம் இடத்துல எந்த விதமான கிரகம் இல்லை. 7ஆம் இடத்துல எந்த விதமான கிரகமும் இல்லை. 8ஆம் இடத்துல சனி பகவானும் சந்திரன் பகவானும் அமர்ந்திருக்கு. சனி 2க்கும் 3க்குடையவன் 8ஆம் இடத்துல அமர்றது. 8ஆம் இடம் பலம் பெற்றிருக்கு. 8ஆம் இடம் சந்திரன் இந்த லக்னத்துக்கு 8ஆம் இடத்து அதிபதி கொஞ்சம் பலமாயிட்டார். 8ஆம் இடம் பலமாகும் போது கொஞ்சம் வலிமை குன்றிய ஜாதகம் தான் அப்படிங்கிறத எடுக்க முடியும். இது 8ஆம் இடம் ஆயுள் பலத்துக்கு நல்லது, சில காரியங்களுக்கு தடையை ஏற்படுத்தும். 9ஆம் இடத்து அதிபதி நல்லாவே இருக்கு. 9ஆம் இடம் ரொம்ப அருமையா இருக்கு. அதாவது பாக்கியஸ்தானாதிபதி லக்னத்தில் அமர்ந்திருக்காங்க. இப்போ 10ஆம் இடத்துல கேது பகவான். 10ஆம் இடத்துல கேது பகவான். 11ஆம் இடத்துல குரு. 12ஆம் இடத்துல புதன். இப்ப லக்னத்துல லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் மாரகஸ்தானம் என்ற ஸ்தானத்துல போய் அமர்ந்திருக்கிறது. மாரகஸ்தானத்துல போயிட்டு சுவாதிங்கிற நட்சத்திரம், அதாவது சுவாதிங்கிற நட்சத்திரம் எது, ராகோட கால், அதுல போய் அமர்ந்து இருக்கு. லக்னாதிபதி 11ஆம் இடத்துல லாபத்தை கொடுக்கறாருங்கிற மாதிரி தெரியும். அங்க இந்த தனுசு லக்னத்துக்கு துலா ராசி கொஞ்சம் கிரிட்டிக்கலான ராசி, அதாவது நன்மையை தராத ராசின்னு வச்சுக்கலாம். இது பகை விடாச்சுங்களா, அதனால் நன்மையை தர்றதுக்கு தயக்கத்தையும் தடையையும் ஏற்படுத்தும். அந்த சாரத்தின் அடிப்படையில சுவாதி சாரமாகவும் போச்சு. சுவாதி ராகோட கால்லையும் உட்காந்துக்கிட்டாங்க. அந்த ராகு இந்த ஸ்தானத்துக்கு, அதாவது ராகு அமர்ந்த ஸ்தானத்துக்கு குரு பகவான் 6, 8ஆம்
அமைப்புல அமைந்திருக்கு. இந்த லக்னாதிபதி கொஞ்சம் வலுவும் இழந்துட்டாரு அப்படிங்கிறதை காமிக்குது. லக்னாதிபதியின் அடிப்படை வலுவுல தான் ஒவ்வொரு வேலையும் நடைபெறும். இவருக்கு நன்மை அமையிறது, தீமை அமையிறது, இதெல்லாம் லக்னத்துடைய லக்னமும் ஒரு பாயிண்டும் லக்னாதிபதியும் ஒரு அம்சமா இருக்கு. அதன் அடிப்படையில இவருக்கு ராகு சாரத்தில் அமைஞ்சிருச்சுங்களா, 6 8ஆகவும் போயிடுச்சு. அதனால இவருக்கு ஒரு சிறிய வகை தடையை ஏற்படுத்தும் வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்துக்கும் அப்படிங்கிறத சொல்லுது. அந்த ஸ்தானம் வலிமையை பொறுத்து அமையும். இப்ப இந்த ஸ்தானம் இவருக்கு பார்க்கக்கூடிய என்னன்னா கல்வி தடை அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். கல்வி ஸ்தானம் என்று சொன்னா 2ஆம் இடம். 2ஆம் இடத்தினுடைய அதிபதி சனி இந்த லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல போய் அமர்ந்துட்டாருன்னு வக்ரமாகி. இப்ப அந்த 2ஆம் இடத்துல 6ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி சுக்கிரன் அமர்ந்திருக்கார். 6ஆம் அதிபதி என்று சொன்னாலே வம்பு வழக்கு சண்டை தடை தாமதத்தை குறிக்கக்கூடிய அமைப்பு. 11ஆம் இடம் லாபம். 11ஆம் இடங்கிறது லாபத்தை குறிக்கக்கூடிய அமைப்பு. 6ஆம் இடங்கள் சண்டை வம்பு வழக்கு ஏற்படுத்தக்கூடிய சண்டையினுடைய அமைப்பு, சிறிய தடை அப்படின்லாம் குறிக்கக்கூடிய அமைப்பு. சனி பகவானும் சந்திர பகவானும் அந்த 2ஆம் இடத்தை பார்வை செலுத்துது. 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானம் என்ற ஸ்தானத்திற்கு குரு பார்வை அமைகிறது. 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வித்தை ஸ்தானம், இவருக்கு வித்தை தான் இந்த இடத்துல முக்கியமான பாயிண்ட். அதனால வித்தை ஸ்தானத்தை நம்ம குறிக்கிறோம். திரிகோணத்துல புதனாவும் வந்துருக்கு. திரிகோணம் என்று சொன்னா 12ஆம் இடத்துல புதன் இருக்கு. அந்த மீன ராசிக்கு விருச்சகத்துல புதன் இருக்கு. அதன் அடிப்படையில் திரிகோண ஸ்தானமாக வந்துடுது. அந்த பகுதியில கடக ராசியில சனியும் சந்திரனும் திரிகோண ராசியினுடைய அதிபதிகளாக வந்துடுறாங்க. இவங்க நன்மையும் தீமையும் கலந்து செய்யக்கூடிய அமைப்பை பெற்றிருக்கிறாங்க. அது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். இந்த இடத்துல இவ்வாறு அமைஞ்சிருக்கு. இப்ப கல்வி ஸ்தானம் என்று சொன்னா 2ஆம் இடம். 2ஆம் இடத்தினுடைய